ஒரு நாவல் ஒரு நோயாளியை காப்பாற்றியது என்று பார்த்தோம். அதே நாவல் சிலர் உயிரையும் போக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? லண்டன் நகரத்தின் எல்லைப்புறத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் வரிசையாக இறந்து போனார்கள். மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மர்மம் நீடித்தது. ஒரு துப்பறியும் நிருபரிடம் சொல்லி வைத்தார்கள். அவர் சாதாரண தொழிலாளி மாதிரி அங்கே இருந்த சிற்றுண்டி சாலையில் ஒரு நாள் தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது சில தொழிலாளர்கள் உட்கார்ந்து ஊர்வம்பி பேசிக் கொண்டிருந்தார்கள். டாக்டர்களால் கூட இது கண்டுபிடிக்க முடியவில்லையாமே என்றார் ஒருவர். அதுவரை அமைதியாக இருந்த ஒருவன், ஒருவேளை தாலியம் கொடுத்து கொன்றிருக்கலாம், அதை கண்டுபிடிக்க முடியாதாம் என்றார். இதை காதில் வாங்கிக் கொண்ட நிருபர், மர்ம சாவுக்கு தாலியம் காரணமாய் இருக்குமோ என்று மருத்துவரிடம் கூறினார். சோதித்து பார்த்தார்கள். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த நபரை பிடித்து விசாரித்தார்கள். அவன் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டான். அவன் கொடுத்த வாக்குமூலம், நான் அகதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை நாவலை படித்தேன். தாலியம் பற்றி தெரிந்து கொண்டேன். அதை சோதிக்க விரும்பினேன். தேநீரில் கலந்து சிலருக்கு கொடுத்தேன் என்றான். ஒரே நாவல் ஒரு பக்கம் ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிறது, இன்னொரு பக்கம் சில உயிர்களை போக்கியும் இருக்கிறது. ஒரு பொருளை கையாளுகிறவர்களை பொறுத்தே விளைவுகள் அமைகின்றன. சட்டமும் அப்படித்தான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். சிறகை விரிப்போம் என்ற புத்தகத்தில் படித்ததை பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நன்றி.